அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பிளானிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் என்டிசி விசஸ் கவர்னிங் கவுன்சில், அதாவது என்டிசிக்கும் கவர்னர் கவுன்சிலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ என்டிசி விசஸ் கவர்னிங் கவுன்சில். ஸோ ரெண்டு கவுன்சிலுமே எதுக்காக உருவாக்குனது அப்படின்னு பார்க்கும்போது போத் ஆர் எய்ம்ட் அட் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா என்ன? அந்த பிளானிங் அப்படிங்கிறது ஒரு அமைப்பில் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பிளானிங் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே பிளானிங், அதாவது திட்டமிடக்கூடிய அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடியதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்டிசி ஆகட்டும் கவர்னிங் கவுன்சில் ஆகட்டும். ஸோ இது டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ரெண்டுமே. ஸோ இதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது பார்க்கும்போது மொத்தம் 3 வித்தியாசங்கள் இருக்குங்க. ஸோ முதல் வித்தியாசம் என்னன்னா, என்டிசி அப்படிங்கிறது பிளானிங் கமிஷனுடையிலிருந்து ஒரு செப்பரேட் பாடிங்க. என்டிசி அப்படிங்கிறது செப்பரேட் பாடி ஃப்ரம் பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் வேற, என்டிசி வேற, ரெண்டுமே வேறு வேறு அமைப்பு. ஆனால் கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோக்காவுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட் தான் கவர்னிங் கவுன்சில். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, என்டிசி வாய்ஸஸ் டஸ் நாட் ஸ்டாப் பிளான்ஸ். அதாவது பிளானிங் கமிஷன் ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்டிசி ஏதோ ஒரு சஜஷன் கொடுக்குது. அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு சில பேர் இல்லை இந்த பிளான் வேணாம் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை பிளானிங் கமிஷன் கேட்காது, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கவர்னிங் கவுன்சில் வாய்ஸஸ் ரீச் டிசிஷன் மெஜாரிட்டி. ஸோ கவர்னிங் கவுன்சில் ஏதோ ஒரு டிசிஷன் கொடுக்குது, ஏதோ ஒரு வாய்ஸஸை ரைஸ் பண்ணுதுன்னா ஸோ அங்கே அதோடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்க பட்சத்தில் அந்த பிளான் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ராப் ஆகிடும். ஸோ அதுதான் என்டிசி கவுன்சிலுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஆனால் கவர்னிங் கவுன்சிலுக்கு பவர் இருக்குது. ஒரு பிளானை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும்போது அந்த பிளான்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதன் பிறகு பிளானிங் கவுன்சில் ஏபிள் டு ஃபங்க்ஷன் வித்தவுட் என்டிசி. பிளானிங் கமிஷன் என்டிசி இல்லாமல் செயல்படும். ஆனால் கவர்னிங் கவுன்சில் இல்லாமல் நிதி ஆயோக்கால செயல்பட முடியாது. ஏன்னா அப்படி செயல்படுது அப்படின்னா ஸோ அது ஹோல் ப்ராசஸே லாஸ்ட் ஆகிடும். ஸோ கவர்னிங் கவுன்சில் எதுக்காக உருவாக்குறாங்க? ஸோ அது ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் நிதி ஆயோக். அப்போ நிதி ஆயோக்கூடிய வேலை என்ன? ஸோ டீசென்ட்ரலைஸ், அந்த கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, நாட்டுடைய எக்கனாமிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஸோ அதோடைய அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவலில் இருக்கணும், ஸ்டேட் லெவலில் இருக்கணும், ஸோ லோக்கல் லெவலில் இருக்கணும். ஸோ இவங்க யார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணாமல் இவங்களுடைய எந்த ஒரு தரப்பு அந்த வாய்ஸஸையும் கேட்காம இவங்க தன்னிச்சையாக செயல்படுறாங்க அப்படின்னா ஸோ அதோடைய பர்பஸே லாஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, வித் கவர்னிங் கவுன்சிலுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் நிதி ஆயோக் செயல்படுச்சு அப்படின்னா ஸோ அதோடைய ஹோல் பர்பஸே லாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆனுவல் பிளான்ஸ்னால் என்னன்றது நம்ம பார்த்துருவோம். அடுத்த கிளாஸில் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட பிளானிங் கமிஷனில் கொண்டு வரப்பட்ட பிளானிங்ஸ்லாம் என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதில் அந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஆனுவல் பிளான்ஸ்னால் என்னன்றது பார்ப்போம். ஸோ 5 இயர் பிளான் கொண்டு இருப்பாங்க. அதில் சில ஆனுவல் பிளான்ஸும் இருக்குது. மொத்தம் 6 ஆனுவல் பிளான்ஸ், 6 ஆனுவல் பிளான்ஸ் இருந்தாங்க. ஸோ அது என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வார் பேஸ்டு ஆனுவல் பிளான். ஸோ இந்த 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்தியாவில் வார் வந்தது, போர் வந்ததன் மூலமாக ஸோ ஆனுவல் பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 இயர் பிளான் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் பிளானாக சிலது கொண்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்திருக்கும். அதன் பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி 1966, 67, 1967, 68, 1968, 69 ஸோ இந்த ஆண்டுகளில் ஆனுவல் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வார் பேஸ்டு ஆனுவல் பிளான்ஸ். அதன் பிறகு எமர்ஜென்சி ஆனுவல் பிளான். எமர்ஜென்சி ஆனுவல் பிளான் என்ன? ஸோ எமர்ஜென்சியால் அதை இந்த 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி சில இஷ்யூஸ் இருக்குன்றதுனால ஸோ ஒரு ஆனுவல் பிளானை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்றதுக்காக இந்த ஆனுவல் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு எக்கனாமிக் கிரைசிஸ் பேஸ்டு ஆனுவல் பிளான். ஸோ பொருளாதார அந்த சிக்கல் காரணமாக உருவாக்கப்பட்ட ஆனுவல் பிளான்ஸ் 2 1990 அண்ட் 91, 1991 அண்ட் 92 இந்த வருஷங்களில் 5 இயர் பிளான் எல்லாமே ஆனுவல் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா எக்கனாமிக் கிரைசிஸ், அதாவது பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னா ஸோ கவர்மெண்ட்டால் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி அவங்களால செலுத்த முடியாத அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1990, 91, 1991, 92 இந்த பீரியடில் ஆனுவல் பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் என்டிசி விசஸ் கவர்னிங் கவுன்சில்லாம் என்ன, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும்
கவர்னிங் கவுன்சிலுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றதை பார்த்தோம். அதன் கூடவே வந்து ஆனுவல் பிளான்னா என்னன்றத ஒரு சின்ன செக்மெண்ட்டையும் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.